உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு 4 ஃபீச்சர்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காமல் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஹிடன் ஃபீச்சர் ஃபேஸ்புக்கில் இருந்து. இப்போ ஃபேஸ்புக் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹேக் ஆகிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ ரீசென்ட்லி நானும் அது மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணி லாக் அவுட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை உங்களுடைய லாகின் ஐடி பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஹேக் ஆயிருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போய்டுங்க. செட்டிங்கில் போய்ட்டு பிறகு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். செக்யூரிட்டி அண்ட் லாகின் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதுக்கப்புறமாக கீழே லாக்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நீங்கள் ரீசென்ட்லி எங்கேருந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் அது மட்டும் கிடையாது, வேறு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஐடியை யூஸ் பண்ணி வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே 1 by 1 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். இப்படி வேறு யாராவது எங்கேருந்தாவது உங்களுக்கு வந்து லாகின் ஆனது பண்ணியிருந்தாங்கன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செய்ய வேண்டியது லாக் அவுட் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆன் பண்ணிக்கங்க. ஸோ கண்டிப்பாக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்காக இருக்கா இல்லைன்றதை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹிடன் ஃபீச்சர் நம்முடைய ஜிமெயிலில் இருந்து. இப்போ ஜிமெயிலேருந்து உங்களுடைய நண்பர்களுக்கு முக்கியமான ஃபோட்டோஸ், வீடியோஸ் அது மட்டும் கிடையாதுங்க, ஏதாவது முக்கியமான ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய மெயில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருந்தாலும் உங்களுடைய நண்பரோட மெயில் யாராவது ஹேக் பண்ணும்போது நீங்கள் அனுப்பின எல்லா தகவலும் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக அவங்களால வந்து திருட முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி அனுப்பலாம். குறிப்பிட்ட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெல்ட் ஆகிறதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணி அனுப்ப முடியும். ஸோ அட்டாச்மெண்ட் ஃபைலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாக ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிங்க. இங்கே 3 டாட் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இங்கே கான்ஃபிடென்ஷியல் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக நீங்கள் அனுப்பின ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை நாள் இருக்கணும், ஒரு நாள் இருக்கணுமா, 1 வீக்கில் இருக்கணுமா, 1 மந்தில் இருக்கணுமா அப்படின்னு செட் பண்ணி அனுப்புங்க. அது மட்டும் கிடையாது, கீழே பாஸ்கோட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பாஸ்கோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி அனுப்புங்க. உங்கள் நண்பர்களுக்கு மெசேஜ் மூலமாக இல்லை வாட்ஸ்அப் மூலமாக எது மூலமாவது நீங்கள் அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். இப்படி சென்ட் பண்ணதுக்கப்புறமாக உங்களுடைய நண்பர் அந்த பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அந்த மெயில் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாக 1 டேவோ 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆனது ஆகிடும். ஸோ அதனால் இது மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர் ஆட்டோமேட்டிக் அப்டேட். நம்முடைய மொபைலில் எக்கச்சக்கமான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பார்த்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஒரு ஆப்ஷன் பார்த்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ உங்களுடைய பர்மிஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆனது ஆகிட்டே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் உங்களுடைய டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பறிப்போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க, ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பக்ஸ் இருக்கும். அந்த பக்ஸோட பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் ஆகும்போது அந்த பக்ஸ் அதோடு சேர்ந்து வந்துடும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு டூ நாட் ஆட்டோ அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆனது ஆகாது. புதுசாக எந்த ஒரு பக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்காது. பக் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் பார்த்து நீங்கள் அப்டேட் ஆனது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் பார்த்து எனேபிள் ஆனது பண்ணி வச்சுக்கோங்க. அந்த குறிப்பிட்ட அப்ளிகேஷனில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்றது தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஆப்ஷன் மறக்காமல் நீங்கள் எனேபிள் ஆனது பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர் VPN. நம்ம ப்ளே ஸ்டோரில் நம்பர் ஆஃப் VPN அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். எதுக்காக நம்ம இந்த VPN யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நிறைய பேன் பண்ண விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதர் கண்ட்ரி சர்வர்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணணும். அதுக்கு இந்த VPN யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, எனேபிள் ஆனது பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வெப்சைட் வேணும்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்முடைய மொபைலே பார்த்தீங்கன்னா VPNக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறது கிடையாது. ஜஸ்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு VPN கொடுங்க. ஸோ இந்த VPN தான் அது. ஸோ இதை ஆல்ரெடி நான் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நார்மலாக மேலே VPN ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆனதாகும். ஸோ நான் எனேபிள் பண்ணியிருக்க விஷயங்களை உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம், உங்களுக்கு தேவையான எந்த நேமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைப். இதில் கொடுத்துருக்க டைப்பில் நான் ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சர்வர் அட்ரஸ் உங்களுக்கு தேவைப்படுது, IP அட்ரஸ். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். அந்த வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து போயிடுங்க. ஸோ இதுதான் அந்த வெப்சைட் லிங்க். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய IP அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருப்பாங்க. பட் குறிப்பிட்ட IP அட்ரஸ் மட்டும் தான் இதில் வந்து ஒர்க் பண்ணுது, எல்லாமே ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஜப்பானோட ஒரு IP அட்ரஸ் மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 219.100.37.917. ஸோ இதுதான் அந்த IP அட்ரஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே போனீங்கன்னா IPsec அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா VPN அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் அந்த பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்டட் ரவுட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதில் 0.0.0.0./0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா VPN, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா VPN அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா VPN ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட VPN ஆனது கனெக்ட் ஆனது ஆகிடும். ஸோ நீங்கள் வெளியே போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண அந்த VPN எல்லாம் செக்யூர்டு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செக்யூர்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா VPN கனெக்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மொபைலில் இருக்க VPN நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கு பார்த்த இந்த 4 ஃபீச்சர் பார்த்துறது முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்றதுனால மறக்காம முடிஞ்ச அளவுக்கு எனேபிள் ஆன் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வீடியோ நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Have you ever felt? Are you listening? Damn.